பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் திருவான்மியூர் அவ்வை நகர் எல்பி சாலை சந்திப்பு. 3 வழி பாதையில் இருந்து சீறி பாய்ந்த வாகனங்களின் ஓட்டத்தை நிலைகுலையச் செய்து அங்கு நடந்தது ஒரு கொடூர கொலை. மாநகராட்சி வாகனத்தில் குப்பைகளை சேகரித்துக் கொண்டிருந்த தூய்மை பணியாளர் ஒருவரை வழிமறித்து ஓட ஓட வெட்டி வீசியிருக்கிறது ஒரு கும்பல். அடுத்தடுத்த போன் கால்களால் காவல் நிலையங்கள் அலறியிருக்கிறது. அலர்ட்டான திருவான்மியூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து பதற்றம் சூழ்ந்திருந்த பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். முகம் சிதைந்து கொடூரமாக கிடந்திருக்கிறது அந்த சடலம். சம்பவ இடத்தில் இருந்த தடயங்களையும் இரத்த மாதிரிகளையும் சேகரித்த போலீசார் சடலத்தை உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் டில்லி பாபு. 37 வயதான இவர் சென்னை துறைப்பாக்கத்தை அடுத்த கண்ணகி நகரைச் சேர்ந்தவர். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். சென்னை மாநகராட்சியின் 13வது மண்டலம் 180வது வார்டில் உள்ள தெருக்களில் குப்பைகளை சேகரிக்கும் வாகனத்தின் ஓட்டுநராகவும் தூய்மை பணியாளராகவும் வேலை செய்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று நண்பகல் குப்பைகளை சேகரித்துக் கொண்டு திருவான்மியூர் அவ்வை நகர் எல்பி சாலை சந்திப்பில் சென்று கொண்டிருந்தவரை ஒரு மர்ம கும்பல் வழிமறித்து ஓட ஓட வெட்டிக் கொன்றுவிட்டு தப்பி ஓடியிருக்கிறது. மாநகராட்சியை பொறுத்தவரை டில்லி பாபு ஒரு துப்புரவு பணியாளராக இருந்தாலும் கண்ணகி நகரை பொறுத்தமட்டில் கைதேர்ந்த கஞ்சா வியாபாரியாக வலம் வந்திருக்கிறார். போலீஸ் ரெக்கார்டில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இடம் பிடித்திருந்த டில்லி பாபு உடலில் சண்டை செய்ய வலுதீர்ந்த பிறகு கஞ்சா விற்பனையில் களமிறங்கியதாக சொல்லப்படுகிறது. கிலோ கணக்கில் மொத்தமாக வாங்கி ஸ்டாக் வைத்துக் கொண்டு கஞ்சா விற்பனையில் தனக்கென்று தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருந்தவரைத்தான் முகத்தை சிதைத்து கொடூரமாக கொன்று போட்டிருக்கிறது அந்த கும்பல். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணை டில்லி பாபு குடும்பத்தாரிடமிருந்தே தொடங்கியிருக்கிறது. அந்த விசாரணையில் டில்லி பாபுவுக்கும் கண்ணகி நகரைச் சேர்ந்த அருண், பூபேர், குபேரன், நவீன் ஆகியோருக்கும் இடையே கடந்த சில நாட்களாக கஞ்சா விற்பனையில் ஏரியா பிரிக்கும் தகராறு இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இவர்களுக்குள் இருந்த வஞ்சம் கடந்த ஜனவரி 27ஆம் தேதி விஸ்வரூபம் எடுத்து கைகலப்பு வரை சென்றிருக்கிறது. அந்த கைகலப்பில் ஆப்பனன்ட் டீமை சேர்ந்த அருண் என்பவரை கல்லால் அடித்து விரட்டியிருக்கிறார் டில்லி பாபு. பகை முற்றிய அந்த தகராறில் பாட்ஷா படபாணியில் ஒருவருக்கொருவர் உயிரை பறிக்க நாள் குறித்துக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் டில்லி பாபு கொல்லப்பட்டிருக்கிறார். அருண் தரப்பினர் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் அவர்களை வலைவீசி தேடியிருக்கிறார்கள். கொலை நடந்து முடிந்த 3 மணி நேரத்தில் அந்த கும்பலை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்து வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த வழக்கில் உள்ள மர்மம் விலகும்.